வணக்கம். டெண்டர் எனக்கு, டிரான்ஸ்பர் உனக்கு. மெட்ரோ வாட்டர் ராமசாமி மற்றும் பொன்னம்பலத்தின் அட்ராசிட்டிகள். தமிழக உள்ளாட்சித்துறை என்பது ஊழலுக்காகவே நேர்ந்து விட்டாச்சு. இது குறித்து முதல்வரின் பார்வையில் மெட்ரோ வாட்டர் மற்றும் பாதாள சாக்கடை திட்டத்தில் ஒப்பந்தக்காரர்கள் இசக்கி மற்றும் பட்டேல் நிறுவனம் யாருடைய பினாமிகள்? அடுத்து, மெட்ரோ வாட்டரில் கடந்த ஆட்சியில் சிஇ ஆக இருந்து பல கோடிகளை சுருட்டி ஓய்வு பெற்ற ராமசாமி மற்றும் பொன்னம்பலவாணன் யார்? இப்போது இவர்கள் டிவிஹெச் என்ற நிறுவனத்தில் பணி செய்கிறார்கள். இவர்கள் மெட்ரோ வாட்டர் துறைக்கு அமைச்சரின் உதவியாளர்கள் என எப்படி வலம் வருகிறார்கள்? ஒருவேளை மெட்ரோ வாட்டர் துறையில் அரசாங்கம் ஒதுக்கிடும் நிதிகளை அப்படியே போலி பில் போடத்தான் பொன்னம்பலவாணன் மற்றும் ராமசாமி நியமனமா? சரி, யார் இந்த ராமசாமி? கடந்த ஆட்சியில் ஏரியா 8 ஏஇ ஆக இருந்து அப்போதைய டிஇ ஆன வைதேகி மூலமாக கல்லா கட்டி ஈரோட்டில் பல கோடி மதிப்பீட்டில் கட்டிய பங்களா வீட்டிற்கு எலக்ட்ரிக்கல் வேலை செய்தது மெட்ரோ வாட்டர் எலக்ட்ரீஷியன்கள் என்பது அப்போது பரபரப்பாக செய்திகள் வெளிவந்தன. இந்த ராமசாமி வடவெள்ளி சந்திரசேகர் தனது உறவினர் என கூறி கொல்லைப்புறமாக பதவி உயர்வு பெற்று 1/8/2022 முதல் 31/7/2023 வரை சிஇ ஆக இருந்தவர். ஆட்சிக்கு தகுந்தாற் போல் டிவிஹெச் நிறுவனத்தின் மூலமாக கன்சல்டன்சி என்ற பெயரில் மெட்ரோ வாட்டர் சப்ளை, பாதாள சாக்கடை பணிகள் டெண்டர் விடுவது, இப்படி பல்வேறு திட்டங்களை போலியாக உருவாக்கி கான்ட்ராக்டர்களுடன் நீ பாதி நான் பாதி என்று டிவிஹெச்சுக்கு தெரியாமல் சுருட்டும் பணியின் பெயர்தான் கன்சல்டன்சி. இந்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிக்க வைதேகி என்பவரை கண்காணிப்பு பொறியாளராக நியமித்து உள்ளார் இந்த ராமசாமி. அடுத்து, மண்டலம் 7 ஏரியா இன்ஜினியராக இருந்து தன்னை ஒரு கரைப்படியாதவர் என வெளியில் கூறுபவர் பொன்னம்பலவாணன். இவர் சிஇ ஆக இருந்து ரிட்டையர்ட் ஆனதும் டிவிஹெச் நிறுவனத்தின் கட்டுமான துறையில் வாட்டர் சப்ளை மற்றும் பாதாள சாக்கடை இணைப்புகளை பார்த்து வந்தவர். இவர் கடந்த 4 ஆண்டு காலமாக அமைச்சரின் மெட்ரோ வாட்டர் துறைக்கு உதவியாளர் என்று கூறப்படும் இவர்தான் டிரான்ஸ்பர் மற்றும் பதவி உயர்வு, ரிட்டையர்ட், நிதி ஒதுக்கீடு ஆகியவற்றை பார்க்கிறாராம். வாரம் 5 நாள் மெட்ரோ அலுவலகம் வருவாராம். சின்னவனே பெரியவனே என்று அழைப்பாராம். மாதம் வரவேண்டிய வசூல்களை பார்ப்பாராம். இதுவரை ஒரு நாள் கூட மக்களை பற்றியோ இந்த ஆட்சியை பற்றியோ மக்களுக்கான பணிகள் குறித்தோ ஒரு நாள் கூட கேட்டது கிடையாதாம். தான் பணி செய்யும் அந்த நிறுவனத்திற்கு என்ன தேவை அதை மட்டும் பார்ப்பாராம். இதை அதிகாரிகள் புலம்பி தீர்க்கிறார்களாம். 2011 வரை எப்படி இருந்த மெட்ரோ வாட்டர் நிர்வாகம் இப்படி குட்டி சுவராகி விட்டதே என்று புலம்பி தீர்க்கிறார்களாம். இதை ஏன் முதல்வரின் பார்வைக்கு கொண்டு வருகிறோம் என்றால், மெட்ரோ வாட்டர் நிர்வாகம் மக்களுக்கான துறையா அல்லது தனியார் நிர்வாகத்திற்கு சொந்தமானதா என்பதையும், அப்படி தனியார் நிறுவனத்துக்கு பாத்தியப்பட்டது என்றால் நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசுக்கு சொந்தமானது என்றால் கடந்த 4 ஆண்டு காலமாக இந்த துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளை திட்டத்திற்கு செலவிடப்பட்டதா? கடந்த ஆட்சியில் ஊழல் கிங்குகளாக இருந்த பொன்னம்பலவாணன், ராமசாமி ஆகியோர்களுக்கு மெட்ரோ வாட்டர் துறையில் என்ன ரோல் என மக்களும் அறிந்து கொள்ளலாமே. ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, போய் எத்தனை நாள் கை கொடுக்கும் என்று மறந்து விடாதே என்ற பாடல்தான் ஞாபகம் வருகிறது. நன்றி. இது போன்ற நியூஸை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா அரசியல் ஓட்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.